வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 74வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி எண் 366 ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி வீதம் 8% வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. இது 2 விதங்களில் போடலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து, இன்னொன்று மெத்தடாக. நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஆப்ஷன்லேருந்து போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் 15,625 கரெக்டாக 8% கொடுத்துருக்காங்க. 8%னா டைரெக்டாக 8% கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதில் 1% அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அதாவது 1%னா 156.25 கரெக்டாக. அவங்க சொல்லியிருக்கிறது 8%, அதனால் இன்ட்டு 8 8ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1250.00 புள்ளிக்கு அப்புறம் 00 இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 1250. கண்டிப்பாக 2வது வருஷமும் 3வது வருஷமும் இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை சும்மா 1250 எடுத்துக்கிட்டு 3 வருஷத்துக்கு, ஏன்னா 3 வருஷம் கேட்டிருக்காங்க இல்லையா, 3ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3750 கிடைக்குது. கரெக்டுங்களாமா? இது கூட்டு வட்டின்றதால இந்த 3ஆல் பெருக்கிறப்ப உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ இதை விட அதிகமான தொகை தான் வந்திருக்கும். ஏன்னா கூட்டு வட்டினா வட்டிக்கு வட்டி போடுறது. ஸோ ஆன்சர் 3750 விட அதிகமாக இருக்கணும். இது பாருங்கள் 3077, அதை விட கம்மியாக இருக்குது, இது கிடையாது. அதே நேரம் அதோட அதிகமாக இருக்குன்னா ஒரு 100, 200, 300 அந்த லெவலுக்கு தான். இப்போ 3750 3800, 4000, 4100, 200 அந்த ஒரு 500 600 தான் அந்த வித்தியாசம் இருக்கும். ஸோ ஆன்சர் அந்த 4000 சில்லறைக்குள்ளே தான் வரணும். 19,000 17,000 வரதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 4058 தான் இருக்கும். ஒருவேளோட ஆப்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஆனால் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் உட்காந்து மெத்தடை போட்டுட்ருக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. சரிங்களா? சரிங்க சார், இப்படி இல்லை எல்லா ஆன்சரும் இப்போ 4058 ஒரு ஆன்சர், 4050, 3900 அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? நான் அப்போ வேறு வழி கிடையாது. நம்ம கண்டிப்பாக போட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே நிறைய அந்த கூட்டு வட்டியில் போன வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட டாப்பிக்கில் ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். சார் நான் டிஆர்பிக்கு தான் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் எதுக்கு பார்க்கணும்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நமக்கு மேத்ஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்பிங்கிறதோ டிஎன்பிஎஸ்சிங்கிறதெல்லாம் பெரிய வித்தியாசமே கிடையாது. நீங்கள் நிச்சயமாக அந்த வீடியோஸையும் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி வீடியோஸையும் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிச்சயமாக டிஆர்பியோட வீடியோஸையும் பார்க்கணும். நம்ம அந்த டெட்டுக்கு அதுக்கெலாம் போடுற வீடியோஸையும் பார்க்கணும். காரணம் என்னென்னா இதே தான் கொஞ்சம் இன்னும் சொல்ல போனால் டிஆர்பி கொஞ்சம் ஹை லெவல்லே இருக்குன்றதால குரூப் 4க்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் நம்ம இதை பற்றி சொல்லியிருப்போம். இதில் அந்த கூட்டு வட்டி டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் இயர் 2023 கேட்டது. சொல்லப்போனால் சேம் கொஷின் இதையே அவங்க லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 17,625 இருக்குது இல்லையா, இதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்னா 8%. இப்போ கண்டுபிடிச்சி காட்டணும் இல்லையா, 8% எவ்வளோ வந்துருச்சு? 1250 வந்துச்சு. அப்போ இதை சேர்த்தோம் அப்படின்னா அப்போ என்னவாகுதுன்னு பாருங்கள், 16,875 ஆகுது. இது முதல் வருஷத்துக்கு வட்டி சேர்ந்தது. இப்போ 2வது வருஷத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணணும்னா 8% கண்டுபிடிக்கும். இப்போ சொன்ன மாதிரி தான். இல்லை 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும், 168.75 இன்ட்டு 8%னா இதை 8ஆல் பெருக்கிறோம். இதை 8ஆல் பெருக்கணும்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350 கிடைக்குது. சரிங்களா? இது 2வது வருஷத்துக்கான வட்டி. அப்போ இதை சேர்த்தோன்னா 18,225 ஆகுது. சரிங்களா? இப்போ இதுக்கு 8%, அதாவது 1%னா 182.25, ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இன்ட்டு 8%னா 8ஆல் பெருக்கணும். அப்போ 8ஆல் பெருக்கினீங்கன்னா 1458 கிடைக்கும். இப்போ இது மொத்தத்தையும் சேர்த்தோம், மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு அசலை மைனஸ் பண்ணலாம். இல்லைனா வந்திருக்கிற வட்டியை மட்டும் சேர்த்துக்கோங்களேன். 1250 முதல் வருஷம், 1350 2வது வருஷம், 1458 3வது வருஷம். அப்போ ஆட் பண்ணோன்னா 8 15க்கு 5 மீதி 1, 10 12க்கு 1 மீதி 1, 10 10க்கு 0 மீதி 1 4. அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 4058 ரூபா இதுக்கான வட்டியாக கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம புரியுதுங்களா? மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வருதோ 19,683 வரும். நம்ம கொடுத்த ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் மொத்த தொகைன்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்திருக்கும். நம்ம புரியுதுங்களாம்மா? இது நீங்கள் இது கூட ஃபார்முலா கிடையாது. ஃபார்முலாவை போட்டிங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபார்முலாவும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஏற்கனவே பர்சன்டேஜ் டாபிக் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 8% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்ம புரியுதா? ஆப்ஷன்ஸில் கொடுக்கறதுலேருந்தே உங்களால் பண்ண முடியும்னா நான் முதல்ல சொன்னது அந்த முதல் வருஷம் கண்டுபிடிச்சி 3-4 பேர் இருக்கும்போது நியரஸ்ட்டாக இருக்கிறத வச்சு சொல்லிடலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் தான் அவங்க அப்படி தான் கொடுப்பாங்கன்ட்டு. பக்கத்தில் இருக்கிற நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த மெத்தட் தான் நீங்கள் போடுறது மாதிரி இருக்கும். சரிங்களாமா? அடுத்தது பாருங்கள், கேள்வி எண் 367. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டால் எல்லா கொஷினும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட முடியாது.
எல்லாமே கஷ்டம்னு சொல்கிற முடியாது. இப்போ போன கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு கொஸ்டின் பேப்பரில் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினச்சிடுவோம், ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது, நமக்கு இதெல்லாம் இவ்வளோ பெருசு போட்டு பார்க்கணுமே அப்படின்னு இதுவாகிடும். அதுலேயே அவ்வளோ நேரம் உட்காந்துரும். ஆனால் அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத பயங்கர ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், 110 டிகிரியின் மிக நிரப்பு கோணம்னு கேட்டிருக்காங்க. மிக நிரப்பு கோணம்னா 2 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி வரணும். இது நம்ம ஏற்கனவே வடிவியல் டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அப்போ ஒரு டிகிரி 110னா 180 110 போயிடுச்சு அப்படின்னா 70 டிகிரி. அப்போ இன்னொரு கோணம் 70 டிகிரி. சரியா? மூணாவது கேள்வி 368வது பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருப்பின் அவற்றின் கோண அளவுகள் முறையே. அதாவது 3 கோணம், இது 2 விதம், இதையும் நான் 2 விதமாக சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 கூட்டோம் அப்படின்னா 6. அப்போ ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. மொத்தம் 6 பங்கு. அப்போ 6 ஊற்றோன்னா 1 6 6 3 6 18. அப்போ ஒரு பங்குன்றது 30 டிகிரி. முதல்ல ஒரு பங்கு, அதனால் 30 டிகிரி. அடுத்து 2 பங்கு, 3 2 60 டிகிரி. அடுத்து 3 பங்கு, 3 90 டிகிரி. ஸோ 30 60 90 எங்களுக்கு ஆப்ஷன் சி. இதை இப்படி போட்டு பார்க்காம எப்படி சார் டக்குன்னு பார்த்த உடனே சொல்கிறது அப்படின்னா பாருங்கள், இந்த பங்கு கவனித்தாலே போதும். விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயே சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டை விட செகண்ட் அதிகமாக இருக்குது, செகண்டை விட தேர்ட் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? 1 2 3. அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டை விட செகண்ட் அதிகமாக இருக்குது, ஓகே. ஆனால் செகண்டை விட தேர்டு கம்மியாக இருக்குது, இது கிடையாது. ஃபஸ்ட்டை விட செகண்டு கம்மியாக இருக்குது, இது கிடையாது. ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ஒரு சின்ன கொஸ்டின் தான்றதால் நீங்கள் அப்படி கூட சொல்லிடல, நம்ம போட்ட மாதிரி மெத்தடாக போட்டு சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஷியோ மாடல் வச்சு வரும்போது உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும். அடுத்தது 369. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் 2 வருஷத்துக்கு. சரியா? அப்போது P உடைய வேல்யூ 8000 × R/100. R பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10%னா 10/100. ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/10 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதால அப்படியே எழுதிக்கிறேன். 1/10 × 1/10. 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் ரூபாய் 80. சரிங்களாம்மா? ஸோ இந்த மாடல்லையும் கூட்டு வட்டியில் நம்ம மாடலில் பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்போம். 2 வருஷத்துக்கான வித்தியாசத்துக்கும் கொடுத்துருப்போம், 3 வருஷத்துக்கான வித்தியாசத்துக்கும் கொடுத்துருப்போம். நான் அந்த கூட்டு வட்டியோடைய மாடல் செம்ம அந்த 5 டாப்பிக்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஒரு வாட்டி பாருங்கள். 44 45 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் உங்களுக்கு போயிடும். இவ்வளோ தான் நான் கூட்டு வட்டின்றது அப்படிங்கிற தைரியம் வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக 370. 6 ஆண்கள், அது ஆண்டுகள் கிடையாது, நான் சொல்லும்போது சொன்னேன், 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். அப்போ 6 பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செய்கிறாங்க, 24 நாளில் முடிக்கிறாங்க. இப்படி இருந்தால் 9 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்ன்றது தான் கேள்வி. 1 8 3 8 24, 1 3 3 3 9, 1 3 3 3 6. அப்போ 2ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம், ஈர்ப்பைத்து 20. ஆப்ஷன் ஆன்சர் சி, 20 நாட்கள். சரிங்களாம்மா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் இது நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கீழே கமெண்டில் போட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் வீட்டில் போட்டு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? அப்படி நீங்கள் போட்டு பார்த்துருந்தீங்கனாலும் அதில் எத்தனை சரி அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதோட இன்றைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு 75வது நாள் 371வது கேள்வி பாருங்கள். ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் நீளங்கள் 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எனில் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. சரிவகத்தினுடைய பரப்பளவு தெரிஞ்சால் போடலாம். 372. வட்டக்கோண பகுதியின் ஆரம் 12 சென்டிமீட்டர், நீளம் 21 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு. ஏற்கனவே வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கும் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். √48 மைனஸ் 3√72 மைனஸ் √27 ப்ளஸ் 5√18 ஈக்குவல். அடுத்ததாக கேள்வி எண் 374. 1825 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்ட அது முழு வர்க்கமாகும்? 375. a - b, abயின் மதிப்புகள் முறையே 6, 40 எனில் a² + b² மதிப்பு. சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.